ரீசெண்டா ஒராக்கிள் 30,000 மெம்பர்ஸை வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேடான விஷயம். இப்போ அமெரிக்காவில் வந்து இதான் பெரிய ஒரு பிக் நியூஸாகவும் போயிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஏஐ தான். ஒரு சில கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட் இல்லாததுனால ஏஐ சைடை வந்து குறை காட்டி எம்ப்ளாயிஸை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு கம்ப்ளீட்டா ரீசனே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரீசனே பார்த்தீங்கன்னா ஏஐ தான். அது என்ன, எதனால லே ஆஃப் ஆச்சு, இது நம்மளை பாதிக்குமா அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம ஹைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ அப்பதான் எல்லாருக்குமே வந்து ஷேர் ஆகும். இதே மாதிரி ஏ ரேட்டட் கண்டென்ட் பார்க்க கோரே லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்தியா மற்ற கண்ட்ரிலேயே வந்து ஒராக்கிளோட கம்பெனிஸ் இருக்கு. இப்போ இங்கேயுமே வந்து ஃபயரிங் நடக்குமான்னு கேட்டா எஸ் நடக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபயரிங் நடக்க போறதுக்கும் ஆல்ரெடி 30,000 ஜாப் இழந்தவங்களுக்கும் என்ன மெயினான ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஐ அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்றாங்க. சரி, ஏஐல நீ என்ன தாண்டா பண்ண போற, ஆட்டோமேஷன் செட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவங்க முழுக்க டேட்டா சென்டர்ஸ்ல இறங்க போறாங்க. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் 30,000 ஜாப்ஸை மட்டும் காலி பண்ணதுனால இவங்களுக்கு சேவான அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா $150+ பில்லியன் வந்து அவங்களுக்கு சேவ் ஆயிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இதை அப்படியே எடுத்துட்டு போய் டேட்டா சென்டர்ஸ் இன்ஃப்ரா, ஏஐ இன்ஃப்ரால வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுள், ஓப்பன் ஏஐ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸோட இப்போ ஏஐ ரேஸ்ல ஒராக்கிளுமே உள்ள வர போறாங்க. ஆல்ரெடி ஏஐ டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏஐ ஸ்பேஸ்க்குள்ளேயும் வர போறாங்க. முழுக்க பாத்தீங்கன்னா கிளவுட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க இந்த ஒராக்கிள் அப்படிங்கிற கம்பெனி. இப்போ இதுக்கு கிட்டத்தட்ட 30,000 பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு 18% வந்து அந்த பீப்புள்ஸ் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 18% எடுத்ததுனால இவங்களுக்கு லாஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பயங்கரமான சேவ். இப்படி சேவ் பண்ணி இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் ஏ இன்ஃப்ரால வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இதுதான் அவங்களோட பிளான். இப்போ என்னென்ன ஜாப்ல இருக்கவங்கள தான் இந்த 30,000 மெம்பர்ஸ்குள்ள இருக்காங்க. எந்தெந்த ஜாப்னு பாத்தீங்கன்னா மெயினா சேல்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் ரோல்ல இருந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ணுவாங்களா அதுல இருந்து நிறைய பேர் வந்து காலி. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த நெட்ஷூட்ல இன்டெகிரேஷன் பார்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. நெட்ஷூட் அப்படிங்கிறது ஒரு ERP சிஸ்டம் மாதிரி. ஸோ அதுல இன்டெகிரேஷன் பார்ட்ல ஒர்க் பண்றவங்க அவங்கள மேஜரா தூக்கி இருக்காங்க. அண்ட் சம் டெவலப்பர்ஸையுமே தூக்கி இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லே ஆஃப் அப்படிங்கிறது எல்லா டொமைன்லயுமே நடந்திருக்கு. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து அட்மின் ஒர்க் மட்டும் தான் ஏஐ பண்ணோம் இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் அப்படி கிடையாது. ஓவராலா எல்லா ஜாப்ல இருந்துமே இந்த ஒராக்கிள் வந்து லே ஆஃப் பண்ணி வச்சிருக்கானுங்க. இது வரைக்கும் ஹிஸ்டரியில இவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ஒரே டைம்ல ஃபயர் பண்ணது இந்த ஒராக்கிள் கம்பெனியா தான் இருக்கும். ஸோ ஏன்னா மற்ற கம்பெனிலாம் ஷட் டவுன் பண்ணதுனால போகும். பட் ஃபயர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு டேட்டா சென்டர் வைக்க ஒரு லேண்டு தேவை, எலக்ட்ரிசிட்டி தேவை, ஜிபியூ தேவை, கூலிங் சிஸ்டம் தேவை, வாட்டர் தேவை. இதுக்கெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ணணும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. அவங்களுக்கு அந்த கேள்வியுமே வரும். ஒராக்கிள் ஆல்ரெடி பெரிய கம்பெனி தானே, நல்லா சம்பாதிக்கிறாங்களே, அப்புறம் ஏன் லே ஆஃப் பண்ணி எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வார் போயிட்டு இருக்கு. நம்ம அமெரிக்காவில் வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் வார் போயிட்டு இருக்கு. அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் நிறைய ஸ்டாக்லாம் சரிஞ்சிருச்சு. ப்ராஜெக்ட் எதுவுமே யூஎஸ்ல இப்ப கொடுக்கறது இல்ல. இதனால வந்து வேலையும் டவுன் ஆகுது, வேலை இல்லாம போகுது நிறைய பேருக்கு. சோ அந்த காரணம் வச்சு அது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சைடு நமக்கு வருமானம் இல்லைன்னு லே ஆஃப் பண்ணி அந்த காசை வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது மற்ற கண்ட்ரிலேயே நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்க ஒராக்கிள் கம்பெனியா இருக்கட்டும், மற்ற இடங்கள்லயும் வந்து லே ஆஃப் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நியர்லி 1000 அந்த ரேஞ்சு தான் நம்ம ஊர்ல நடந்தா. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இப்போ எந்த ரோலை டார்கெட் பண்றாங்கன்னா லெகசி சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். இப்போ கரண்டா இருக்கிறது வந்து மாடர்ன். ஓகேங்களா, மாடர்ன் அப்படின்னா நம்ம இப்ப கிளாட் கோட் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு டெவலப் பண்றோம். லெகசி அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு நான் கோட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காங்கல்ல, அந்த சாஃப்ட்வேர் ரோல்ஸ் எல்லாமே டார்கெட் பண்ணிட்டாங்களா. அந்த மாதிரி இருக்க ரோல்ஸ் எல்லாமே ஃபுல்லா எல்லாமே ஆட்டோமேட் பண்ண போறாங்க. இதுதான் அவங்களோட மெயின் கோல். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏஐ டேட்டா சென்டர்ஸ், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஏஐ ஆட்டோமேஷன். இந்த ரெண்டு தான் எங்களோட மெயின் ஃபோக்கஸ். இதுக்காக தான் இந்த லே ஆஃப் பண்ணோம்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஒராக்கிள் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, இப்போ அந்த 30,000 பீப்புள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப் த மெம்பர்ஸ் ஏஐல வந்து இல்லாதவங்க. ஓகேவா, லெகசி மெத்தட்லேயே உள்ளவங்க. ஏஐ சும்மா டேப் பண்ணிட்டு இருந்தவங்க, அதாவது மேலோட்டமாக அந்த டூல்ஸ் மட்டும் தொட்டு யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருந்தவங்க. ஸோ அதை மட்டுமே வச்சு நம்ம சர்வை பண்ணவும் முடியாது. நம்ம இன்டெப்தா கொஞ்சம் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டும்தான் அவங்களோட பிசினஸ்க்கு நம்ம வேல்யூ கொடுக்க முடியும். அதனால வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் வரும். ஸோ அப்பதான் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும் மார்க்கெட்ல. மேஜரா அவங்க கிளைம் பண்றதுமே இதான். நியர்லி பாத்தீங்கன்னா $156 பில்லியன் வந்து அவங்க அதுல இன்வெஸ்ட் பண்ண
போறாங்க. அண்ட் இதுல ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மட்டுமே வந்து 10 பில்லியன் கிட்ட சேவ் பண்ணியிருக்காங்க இந்த லே ஆஃப்ல மட்டும். 10 பில்லியன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிகமான அமௌண்ட். இப்போ இது ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஃபயரிங்னால ஒராக்கிளுக்கு என்ன லாஸ்ன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஸ்டாக்குமே வந்து 25 to 30% வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு. மேபி ப்ராஜெக்ட் வராதனால இருக்கட்டும் அப்படின்னு. இவங்களோட இந்த மெயின் ஃபோக்கஸே வந்து ஏஐ ரேஸ்க்குள்ள போனா மட்டும் தான் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவங்க சைட்ல இருந்து. ஸோ அது அந்த ஸ்பேஸ்க்குள்ள போகணும் அப்படின்னா இது நமக்கு கண்டிப்பா இல்லாம பண்ண முடியாதுங்கிற ஒரு ஐடென்டிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏஐ டேட்டா சென்டர்ஸ்க்குள்ள வந்துட்டாங்க. ஸோ ஏஐ டேட்டா சென்டர்ஸ் தான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸ். அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ மாடல்ஸ் அண்ட் கிளவுட். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ கூட ஒரு பார்ட்னர்ஷிப்மே போற மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்காண்டி. ஸோ அது வந்து பேசிட்டு இருக்காங்க. மேபி அதுவும் நடந்துச்சு அப்படின்னா 30,000 ஜாப்ஸை தவிர்த்து இன்னும் அதிகமா ஏஐ ஜாப்ஸ் வரப்போகுது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் மூவ் பண்றதுனால. ஸோ உங்களுக்கு ஜாப் எல்லாமே கட்டாக அகைன் ஜாப் வந்து கிடைக்கும். பட் அது ஏஐ ஃபீல்டு தான். இனிமே வேர்ல்டே அதை நோக்கி தான் நகர போகுது. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏஐல வந்து ஜஸ்ட் லைக் த டூல்ஸை மட்டுமே யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்களை ஒரு ஏஐ சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அது பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை மட்டுமே நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் பில்ட் யுவர் ஓன் சிஸ்டம். அதனால உங்களோட ஒர்க்கையோ நீங்க சேவ் பண்ணிக்க முடியும், உங்க டயத்தை சேவ் பண்ணிக்க முடியும், உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அதான் என் சைட்ல இருந்து நான் ரொம்ப நாளா வந்து இது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படி. இது ஆக்சுவலா என்னோட ரிலேட்டட் டு கண்டென்ட்டே கிடையாது. நான் வந்து எப்பவுமே டெக் ரிலேட்டடா போடுவேன். விச் மீன்ஸ் நான் டீச் பண்ணி போடுவேன், ஏதாவது கான்செப்ட் தான் போடுவேன். பட் இது வந்து எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த இதெல்லாம் அவேர்னஸாக இருந்துக்குங்க. ஏன்னா பெரிய பெரிய பிக் கம்பெனிஸே ஏஐக்குள்ளே தான் நான் இருந்தால் தான் சர்வை பண்ண முடியும்னு போயிட்டாங்க. ஒர்க் எம்ப்ளாயிஸாக இருக்க நம்ம வந்து இன்னும் அப்கிரேட் ஆகலை அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டம் இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறது. ஸோ இதை கொஞ்சம் சீரியஸ் நோட்டை எடுத்துட்டு எல்லாருமே ஏஐக்குள்ளே அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, இதனால தான் வந்து நமக்கு லே ஆஃப் ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ நீங்களும் இதை ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு வெறும் ஏஐ மட்டும் யூஸ் பண்றதை நிப்பாட்டிட்டு அதை எப்படி ஒர்க் ஆகுது பில்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. ரொம்ப இது வந்து நான் அப்படியே ஸ்கிரிப்டா போட்டப்பெல்லாம் இல்லை. ஸோ நமக்கு என்ன இப்போ ஆக்சுவல் கண்டென்ட்டோ அதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் வந்து டேக் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே தெரியணும் என்ன இந்த கம்பெனிஸ்ல இருந்து என்ன மாதிரி ஒர்க் போயிருக்கு அப்படிங்கிறது, யார் யாரை ஃபயர் பண்ணியிருக்காங்க, அண்ட் எதில் கம்பெனிஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்கிறத கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கோர் ஏ ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் பர்சனலாவே ரிப்ளை பண்றேன்.